ஹாய் நண்பர்களே, மறக்காம அந்த பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நான் உண்மையாகவே சொல்கிறேன், அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் அந்த லைக்கை பார்க்கும்போது இவ்வளோ பேர் நம்ம வீடியோ விரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் எப்பேற்பட்ட சோர்வையும் உற்சாகமாக மாற்றும். அதுக்காக தான் அப்படி கேட்குறதே. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வரும். நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்கிறீங்க. அது நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிக்கன பிடிச்சுக்க. சரிங்க. ஏன் ஸ்பீடா போறீங்க? உனக்கு பயமா இருக்கா? இல்ல கேட்டேன். சும்மா தான் நேரம் இல்ல. அதான் அண்ணன் வர லைன் வர மாட்டேங்க. ஹலோ அண்ணா 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 என்னாச்சுதே? ஒண்ணுல எங்க நான் உங்ககிட்ட ஐஸ்கிரீம் கேட்டேன்ல, அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். அந்த கடை தள்ளி போயிட்டுங்க. திரும்பி போலாம். எங்க திரும்பி போய் தான் வாங்கன்னா வேண்டாம், ஒன்னும் பரவாயில்ல, இருக்கட்டுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன். அண்ணா அண்ணா சாமண்ணா தர. சரி நம்ம திரும்பி போலாம். எங்கங்க? நீ ஐஸ்கிரீம் கிட்டல, அதான் மாட்டிக்கிட்ட படுத்த சொன்னேன். அப்பா கிட்ட வேண்டான்னு. திருமணம் முடியும். மாமா கிங்ஸ்ல முன்னாடி போயிட்டு இருக்கான். போன் என்ன கட் பண்ணிட்டீங்க? அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு கட் பண்ணேன் மாமா. உங்க போன் கட் ஆயிட்டுனா அவன் திரும்பி தானே வருவான். அலெக்ஸ் அண்ணன் முன்னாடி போய் திரும்ப வேண்டாம்னு சொல்லு. சரிங்க மாமா. அண்ணனை பிடிச்சிட்டா. அண்ணா திரும்ப வேண்டாம், நாங்க வந்துட்டோம். எங்கடா போனீங்க? அது சரி, நீங்க எங்க வந்துட்டு இருக்கீங்க? எல்லா காரணம் இருக்கு, போய்கிட்டாரு. என்னடா செல்லர் வந்து பாருக்கு, என்னாச்சு? போன் ஏன் கட் பண்ணீங்க? ஐயோ போன, நீ முன்னாடி போ. தொலை எங்க? என் கூட தான் வந்துகிட்டு இருக்கோம். கவினி அப்பா கூட வந்துகிட்டு இருக்கான். ஆமாடா மாமா. என்னடா ஐஸ்கிரீம் சாப்பிட போறாங்க? ஐஸ்கிரீம் இன்னைக்கு நம்ம சோழி முடிஞ்சு கொடுக்குடா. பாத்துக்கலாம் மாமா, விடுங்க. தங்க புள்ள தங்க புள்ள நீ ஐஸ்கிரீம் சாப்பிடுவாமா? உனக்கு பின்னாடி பத்து வந்துட்டு இருக்கானுங்க. வரட்டும் மாமா, அதான் பாதி வேற பூமிக்கு உரமாக்கிட்டமே. இஞ்சி மணல் 10 பேர் வருவான், பாத்துக்கலாம் மாமா. 10 பேர் சமாளிக்கிறது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. அவங்க கையில என்ன வச்சிருந்தாங்க பார்த்தல, அதுல அவன் ஆசை வச்சிருக்கான். ஏழை விட்டானுங்க, நம்மள ஜெயிக்க முடியாதுன்னு குறுக்கோலி தந்துட்டு இருக்கானுங்க. புள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது மாமா, நாங்க பாத்துக்கலாம் மாமா. அதுக்காக புள்ளை ஆசை நிராகரிக்க முடியாது. தங்க புள்ள அந்த வண்டி திருப்ப சொல்லு. என்ன திருப்பிட்டேன், நீங்க வீட்டுக்கு போங்க. பாத்தீங்களா என்ன சொல்றானே? எடுங்க மாமா, நம்ம என்ன சொல்றோம் போயிருவோமாங்க. அண்ணா வண்டிக்கு விடு. சரிடா அண்ணே. இசைக்கு கண்ணு சொக்குது. இசை கண்ணு சொக்குச்சுல உனக்கு? சரி 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 அண்ணே, சீக்கிரம் போ. டேய் கவின் அந்த சைடு வா. சந்தேகமா பாக்கலாம். என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? வேற இல்லமா, சும்மா ரோட்ல போய்கிட்டு இருந்தோம். நீங்க என்ன முன்ன போய்கிட்டு இருந்தீங்க, அதான் அப்படியே சரி உங்க கூட வந்துடலான்னு வந்துட்டோம். அப்படிலாம் வந்த மாதிரி இல்லையே. வரண்டான்னு சொன்னேன், யாராவது கேட்டாங்களா? வந்திருக்கிறத பாரு, ஒட்டுமொத்த குடும்பமும். சரிடா, நான் பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு வரேன். அந்த கோகனட் குள்ள இருக்கும், அது வாங்கி கொடு, அதான் விரும்பி சாப்பிடுவா. சரிடா தம்பா, வாமா. சரிங்க மாமா. திடீர்னு முட்டை விசாரிச்சிட்டாங்கடா. எவ்வளவு அனுப்புனா ஆளு என்ன விசாரிச்சுன்னா என்ன? 2 பேரை தட்டி தூக்கிட்டோம்னே. அதான் காலையில 2 பேர் பிடிச்சோம்ல, அதுல ஒருத்தனை போட்டு தள்ளிட்டேன்னா இந்த இடத்துக்கு வந்துக்க மாட்டானுங்க. நான் தான் போட சொன்னேன். சும்மா இஷ்டத்துக்குலாம் போட முடியாது. அவன் யார் அனுப்புனா ஆளு என்ன எதுன்னு தெரிய வேண்டாமா? எங்க வரானுங்கன்னு தெரிய வேண்டாமா? சும்மா போட்டு தள்ளிட்டா அவன் அடுத்த 100 ஆள் அனுப்புவான். பிடிச்சவனுக்கு எப்படியும் ஏதாவது ஒரு சின்ன விஷயமா தெரியாம இருக்காது. அதுதான் நமக்கு கிடைச்ச ஆதாரம். பிடிச்சத பண்ண போற விட போறியா? இந்த கிங்ஸ் கிட்ட சிக்கனவன் தப்பிச்சத சரித்திரமே இல்ல. அதுதான் நான் போட்டு தள்ளிடுவானே. எங்க இருந்து வரானுங்க போதா குறைக்க. நீங்க புள்ளைய வேற கூட்டு வந்திருக்க. இப்ப எதுக்கு நீ தோட்ட வந்திருக்க? நம்மளால தனியா ரோட்ல கூட போக முடியல, நீ தனி தோட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்க. இதுக்கு நீங்க எல்லாம் வரலன்னா இன்னைக்கு என் கையால செத்துருப்பான். உங்களோட யார் வாசனரி
போன வேற கட் பண்ணிட்டீங்க. நானும் சிக்கிட்டீங்க போடுக்குன்னு நானும் கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். இல்லைன்னா பொழந்து கட்டியிருப்பேன். சரி சரி, இசைக்கு எதுவும் தெரிய வேண்டாம். தெரியாது, ஆனா தெரிய வச்சிடாத. அண்ணே இசையாவது விட்டுட்டு வந்திருக்கலாம் அண்ணே. ஏண்டா டேய், இத்தனை பேர் அங்க இருக்கோம். ஏண்டா என் கூட இருந்தா பாதுகாப்பா இருப்பா, எனக்கு தெரியும். அப்போ எங்களால காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ற. இந்த திருப்ப குறி வச்சிருக்காது அவளுக்கு இல்ல, உங்களுக்கு. என்ன சொல்ற? ஆமா, நம்ம அண்ணன் தம்பியில எவனையாவது ஒத்தனை போட்டுட்டா நம்மளாம் சோர்வாயிரும்னு நினைக்கிறான். அந்த சோர்வா இருக்கிற அந்த டைம் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு பிளான போட்டுருக்கானுங்க. கவினங்க பயப்படா, உங்க அப்பா கூட தான் இருக்கான். தண்ணி விட்டுறாதீங்க. நம்ம அண்ணன் தம்பிகளை எவனையாவது போட்டு தள்ளிட்டோம்னா நம்ம பொலம் குறைஞ்சிடும் நினைக்கிறாங்க. நம்ம பலவீனமா இருக்கிற நேரம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் போட்டு தரதான் பிளான். அதனாலதான் நான் தனியா போனேன். நான் முன்னாடி போனா அவளை பின்னாடி வந்திருக்கீங்க. உங்க கூட நான் இருக்கிற ஆபத்து நான் தூரம் வந்தேன். என்னன்னு சொல்றேன் எங்களுக்கு புரியல. நானும் உங்க கூட இருந்தா ஒரு நாள் வெளியில வரமாட்டோம். நான் தூரமா போனாதான் போடுறவன் வெளியில வருவான், உங்களை போடுறதுக்கு வருவான். அப்பதான் நான் பிடிக்க முடியும். நான் உங்க கூட இருக்கும்போதே உங்களை போட்டு தள்ளிட்டு போயிடுவானுங்க. நான் உங்க கூட இருக்கிறேன், நீங்க மட்டும் அசால்ட்டா இருக்கீங்க. நான் என்ன பண்ணட்டும்? நான் கூட இல்லைன்னா அவன் ஜோடி ஜோடி சுத்துறீங்கல்ல. இதே நான் கூட இருந்தா கோட்டுக்கு ஒத்தசையா போயிருந்தீங்க. எப்போ பார்த்தா நான் எப்போ எவன் கையில செத்துறானு ஒரு நொடிக்கு நொடி பயப்பட வேண்டியிருக்கு. எவ்வளவு அவசரத்துக்கு போன் எடுக்கலாம் செத்து போயிருந்தேன். சாரிண்ணா, மறுபடி சொல்றேன். எங்க போனாலும் 2 பேராது போங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் கிளம்புறேன், என் பின்னாடி வர வேண்டாம். அண்ணா வீடு வரைக்கும் வரணும். நீங்க திரும்பி போற வரைக்கும் எனக்கு டென்ஷனா இருக்கும். நீயும் பிள்ளையும் வீடு வரைக்கும் போற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதி இருக்காது. தோட்டத்து வேற நாங்க காவலுக்காது இருக்கோம்டா. வேண்டாம், உங்க அப்பா எல்லாரும் இருக்காங்க போங்க. ஆனா வீட்டுல அந்த அளவுக்கு பொம்பளைங்க இல்ல. ராணி நீ, அப்புறம் அம்மா, அப்புறம் மகிமா எல்லாம் அந்த வீட்டுல. அவனுங்க வீட்டுல இருக்கனால பிரச்சனை இல்ல. கூட தேவா இருக்கான், பிரச்சனையே இல்ல. தேவா எப்படிதான் உள்ள போனா? டிரைவரா போயிருக்கான். அப்புறம் ஜபானியும் பெரிய அண்ணியும் ஜபானி வீட்டுக்கு போயாச்சு. எப்போ? அவங்க நேரத்துல போயிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க எங்க இருக்காங்கன்னு இப்ப யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. வீட்டுல இப்போ ஆம்பளைங்க மட்டும்தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க இன்னைக்கு தோட்டத்தில் தங்குறோம். அப்பா உங்க பெரியப்பாவை பாத்துக்கிட்டு கருப்புசிங்கம் அங்கேயே இருக்கேன்ட்டான். அதனால ஒரு பிரச்சனை இல்ல. உங்க அப்பாவுக்கு பாதுகாப்பா கருப்புசிங்கம் கவின் இருக்கான், போதும். சரி, உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கல நாங்க போடுறத பாடு இருக்கு பாரு. அப்ப யாழினி ஹாஸ்பிட்டல்ல டியூட்டி, ஆபரேஷனா? நாளைக்கு காலையில தான் ஆபரேஷனே முடியுமா? அவ வரதுக்கு நாளைக்கு மதியம் ஆயிரும். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்லடா வா. சரி வாங்க போலாம். எப்படி பார்த்தாலும் படம் கிடைக்க மாட்டேங்குது. எப்படி நானும் என்னெல்லாம் கிச்சு போட்டு பார்த்துட்டேன், ஒன்னும் வேலைக்காக மாட்டேங்குது. என்ன பண்ண ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் எனக்கு வடை கிடைக்கும். குட்டையை போல பண்ணாதான் மீன் பிடிக்க முடியும். என்ன பண்ண இல்ல, அதை எங்க போட்டு இது எங்க போட்டு முடிக்கிறத விட என் மைண்ட்ல தோன்றதை இப்ப செஞ்சாதான் வேலை கச்சிதமா முடியும். இசை என்ன உணர்தல தூக்கத்துல உணர்தல கண்ட இடத்துக்கு போவாதானே கேட்கணும். தூக்கத்துல தான் உணர்தான் நினைக்கிறேன். ஒண்ணு இல்ல தூங்கு. எங்கேயாவது போக வேண்டியது, பயப்பட வேண்டியது. என்னாச்சு? என்ன வாங்க, என்ன பாரு. எந்தி என்ன என்னாச்சு? எவ்வளவுதான் என்னாச்சு? உனக்கு கண்ணு தர என்னாச்சு? என்னாச்சு? ஏன் அதுக்கு அதெல்லாம் இருக்காது. இங்க பாரு, எனக்கு தெரியும் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்ல. சத்தியமா சொல்றேன், அப்படி எதுவும் ஆகாது. இது சூட்டு வெளியே இருக்கும், ஐஸ்கிரீம் சாப்பிட்டல சூட்டை கிளப்பி இருக்கும். சொல்ல கிடையாது, அப்படிலாம் இருக்காதுடி. ஒண்ணு செய்யாது, நான் சொல்றேன். அது என் புள்ளடி. அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. இல்ல நான் வெளியே போட்டுட்டு வரேன். சூட்டை கிளப்பி கொண்டு சொல்ல கேளு. மதியம் இளநீ குடிச்சியா? அது இதுன்னு சேர்த்து சூட்டை கிளப்பி இருக்கும், சொல்ல கேளு. அந்த மாதிரி இருக்காதுடி. அப்படிலாம் இருக்காது. அப்போ நீ என்ன நம்ப மாட்டேன் அப்படித்தானே? நான் உன்னை பாத்துக்கிறேன். அந்த
அந்த சூட்டை குறைக்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, இந்த விளக்கணை எடுத்துட்டு வரேன். நீ இதை படுத்துக்க, நான் விளக்கணை போட்டு தருவேன். சரியா இருக்கும் பாரு. சொன்னா கேளு, நான் சொன்னா கேளு. வலிக்குது, எனக்கு தானே வலிக்கு. உங்களுக்கு வலிக்கு, அம்மா தாங்க முடியல. ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. பிள்ளைக்கு ஏதாவது ஆயிரப்பது வாங்க. நான் சொல்றேன், இப்ப ஆஸ்பத்திரிக்கு போக கூடாது. சொன்னா கேளு. வேண்டாம், இப்போதைக்கு தெரியக்கூடாது. சொன்னா கேளு. எங்க எனக்கு வயிறு வலிக்கு, நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? தடை விடுது, ஒண்ணும் செய்ய. நான் தடவுறேன், விளக்கணை போட்டு தடவுறேன். ஒண்ணும் செய்யல, அப்படியே தூங்கிடு. வெண்ணி தரேன், குடி, சரியாயிரும். கேஸ் இருந்தாலும் இப்படிதான் இருக்கும். சொன்னா கேளு, சொன்னா கேளு. இங்க பாரு, போயாதான் எனக்கு கோவம் வந்துடும். ஹாஸ்பிட்டலுக்கோ வெளியில யாருக்கும் இப்போதைக்கு தெரியக்கூடாது. சொன்னா கேளு. அது என் புள்ள. சொன்னா கேளு. இங்க பாரு, 5 மாசம் உனக்கு எப்படி கவனிக்கிறது ஒவ்வொன்னா படிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். சும்மா இல்ல, எல்லாமே என் மருந்து இருக்கு, நான் பாத்துக்கிறேன். எதுவும் ஆகாது. சொன்னா கேளு. என்ன நம்ப மட்டும் போயிடாத, நான் தாங்கிக்கிட மாட்டேன். அது என் பிள்ளை, எனக்கு காப்பாத்த தெரியும். சொன்னா கேளு. வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நீ இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிர போகுது. எனக்கு ரொம்ப அடிக்கடி வலிக்கு. சொன்னா கேளுங்க. நீல பாடு, நான் பாத்துக்கிறேன். நீல பாடு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, உங்களுக்கு புரியுதா புரியல? எனக்கு ரொம்ப வலிக்குங்க. என்னங்க என்னால முடியலங்க. சொன்னா கேளுங்க. என்ன பாத்துக்கிட்டேன்னு சொல்றல, நீ கத்தாம இரு. நான் பாத்துக்கிட்டேன், எனக்கு தெரியும். நான் சொல்றேன்ல, என்ன எல்லாம் மருந்து இருக்கு, நான் பாத்துக்கிட்டேன். நீ கத்தாம இரு. அப்படிலாம் எதுவும் இருக்காது, அவசரமா நினைக்காத. சொன்னா கேளு. இசை இசை கைசை, என் பொண்ணு இருக்கு கத்துறா. இசை சொன்னா கேளு. இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம். சொன்னா கேளு. இந்த பாரு, என் புள்ள 5 மாசம் வரைக்கும் நான் மறைச்சு வைக்கணும். சொன்னா கேளு. என்ன நம்பு. எனக்கு கோவம் வந்துடும் சொல்லிட்டேன், பொலான்னு உடஞ்சிருவேன். சொன்னா கேளு. கத்தாம இரு, நான் பாத்துக்கிறேன். சரியா? எதுவும் சொல்லாத, நான் பாத்துக்கிறேன். எனக்கு வயிறு ரொம்ப வலிக்கு. கத்தாம இருக்க சொல்றீங்க, எனக்கு வயிறு வலிக்குங்க. நீ மொத்த கதை தரடா. நீ கதை தர. இசை சொல்றேன். இசை கத்தாத. இசை சொன்னா கேளு. யாருக்கும் தெரிய வேண்டாம். சொன்னா கேளு. இவ்வளவு மறைச்சிட்டேன். இனி போய் நான் சொன்னா அசிங்கமா போயிடும். சொன்னா கேளு. இல்ல தப்பா வேற நினைப்பாங்க. நான் சொன்னா கேளு. இங்க பாரு, நான் ஒரு காரணத்துக்காக சொல்றேன். சொன்னா கேளு. ஒண்ணு இல்ல. ரொம்ப வலிக்கு, என்னால தாங்க முடியல. நீ கஷ்டப்படுறேன்னு எனக்கு புரியுது. நாங்க பாரு, தோல்ல படுத்துக்க. வலி கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் அப்படி இருக்கும், அப்புறம் சரியாயிரும். கதை தரடா. அவனுக்கு என்னடா செய்யுது? ஏன்டா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஒண்ணு இல்ல, பொசு பண்ண விஷயம். நீங்க போங்க. என்னால முடியலங்க. ரொம்ப வலிக்கு. என்னால தாங்க முடியலங்க. ஐயோ, இதுக்குதான் தோட்டத்துக்கு யாரும் வராதீங்கன்னு யாரு கேட்டா? தனியா வா. உனக்கு ஆஸ்பத்திரி நம்பிக்கை, யார் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? வா. அப்படி இல்லங்க, வலிக்குங்க, பயங்கரமா வலிக்குங்க. அதான் சொல்றேன், சூட்டு வலிதான். ஒண்ணு செய்யாதே. அவன் யா புள்ள, அவன் வந்து அவன் அது விதி. அவன் வருவான். அவனுக்கு எதுவும் ஆகாது. சொன்னா கேளு. தகப்ப தானடினா என் பிள்ளை பத்தி எனக்கு இருக்காது. அவன் யா உசுரடி. நீ இப்பதான் சுமக்க ஆரம்பிச்சிருக்க. அவன் என் பிள்ளை தானே. என் பிள்ளை கொண்டா எனக்கு தாங்க முடியுமா? அப்படின்னு பொறுமை இருக்க சொல்றேன். சொன்ன கேளு. ஆஸ்பத்திரிக்கு வேண்டாம். சொன்ன கேளு. என் பிள்ளை எனக்கு வேணும்டி. ஆஸ்பத்திரிக்கு வேண்டாண்டி. விதி மாறுண்டி. சொன்ன கேளு. என் பிள்ளை. சரி, ஆனா எனக்கு வயிறு வலி தாங்க முடியலையே. இது சோதனையில ஒண்ணு. இப்பெல்லாம் நடக்கும் எனக்கு தெரியும். அத கூட இருக்கேன். நீ பயப்படாம இருங்க, எதுவும் ஆகாது. கொஞ்ச நேரம் வலிக்கும். டெலிவரியே தாங்கிக்கிட்டேன். எவ்வளவு பெரிய வலியோ தாங்கிட்டேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை உனக்கு. பிள்ளை பத்த வலி உனக்கு இது அதிகம். உன் வலி எனக்கு புரியுது. அது என்னால வாங்கிக்க முடியாதுதான். ஆனா உன் கூட நான் இருக்கல. என்ன நம்பு. கதை திறக்க போல இல்லையா? அவன் எதுக்கு நான் கத்துறா? சார், நீ என்ன தட்டு? என்ன நடக்குதுங்க? ஐயோ, இதை பூச வேண்டியதா? நீங்க அங்க போங்க. எதுடா அந்த பொண்ணு கத்திட்டு கிடக்குது? பூச வேண்டிய விவரம் சொல்லிட்டு இருக்கா? டேய், நான் டாக்டர் தானே, என் மேல நம்பிக்கை வச்சனா திறந்து விடுறா. ஐயோ, நீங்க வீட்டுக்கு போங்க. யாரும் நிறுத்தக்கூடாது. போங்க. உனக்கு என்ன பைத்தியமோட பிடிச்சிருக்கு? எல்லாரும் என்ன போங்கன்னு சொன்ன. எல்லாரும் என்ன போங்க. நீ கதை திறக்க போய் இல்ல நாங்க உடச்சிட்டு உள்ள வரட்டுமா? பிள்ளைகளுக்கு வழியில குடிச்சிட்டு என்ன செய்யறது? சரிடா, ஒரு டாக்டர் நான் மட்டும் உள்ள வரேன். உடனே வரல, என்ன நம்பு. நான் டாக்டரா மட்டும் வரேன். அவளுக்கு என்னன்னு பாத்துட்டு போறேன். அதான் சொல்றேன், இது புருஷ மனதி விவகாரம், யாரும் உள்ள வராதீங்கன்னு. இது புருஷ மனதி விவகாரம் மாதிரி தெரியலடா. நீ எதையும் கட்டிட்டு மறைக்க. ஒரு டாக்டர் நான் வரேன்டா. தேடா தேடா.
இவன் கிட்ட இப்படி பேச நடக்காது. டேய் அடிச்சு வந்துடா. ஆஸ்பத்திரிக்கு போட்டதானே உனக்கு நம்பிக்கை? ஆஸ்பத்திரி மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? போ. என்ன நம்பல நீ, என்ன நம்பல நீ. திறக்கிறேன், கதவை திறக்கிறேன். என்ன விட நீ ஆஸ்பத்திரி நம்பிட்டல? போ. உன்னை காப்பாத்துறதுக்கு உங்க அப்பா உங்க மாமா மாற வந்திருக்காங்க. போ. அழிக்கீங்க, அழிக்கீங்க. என் புள்ளடவன் என்னடா கிங்ஸ், புள்ள வயல துடிச்சிட்டு கிடக்கா, நீ பாட்டு உள்ள வச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டாடா? எதை தேடி தேடி உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டாடா? என் புள்ள வயல துடிச்சிட்டு கிடக்கா, உள்ள வச்சுக்கிட்டு இருக்க. இல்ல அண்ணன் ஏதாவது காரணம் வச்சிருப்பான், சத்தம் போடாதீங்க. அண்ணன் ஏதாவது காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டா. ஆனா எங்களையும் உதவிக்கு கூட்டுக்கலாம் அண்ணே. இப்ப என்ன ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்துட்டீங்கல்ல, நம்ம எல்லா ரகசியமும் உங்களுக்கு தெரியும். ஆச்சு காப்பாத்துங்க. இவனுக்கு கிறுக்கலா பிடிச்சிருக்கேன். என்னாச்சுது? இவன் இப்பெல்லாம் பண்ண மாட்டானே. என்ன நடக்கும் ஒண்ணும் புரியல. ஒருவேளை இவன் இஷ்டத்துக்கு நம்ம விட்டுருக்கணுமோ? அவன் தான் எனக்கு சரியா பண்ணுவானே, நாம அவசரப்பட்டுட்டோமோ? நான் அதான் சொன்ன, பொறுமையா இருங்க, பாத்துக்கலான்னு. அவனுக்கு கண்டிப்பா நம்ம இசை மேல ரொம்ப அக்கறை இருந்துருவான். அவன் இருக்கானா ஏதோ முக்கியமான விஷயம் இருந்திருக்கும். எனக்கு என்னமோ நம்ம எல்லாத்தையும் அம்பலப்படுத்திட்டோமோன்னு தோணுது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. இவன் என்ன ரவண்டா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவன் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இவன் இஷ்டத்துக்கு ஒண்ணு செய்யறான். நம்ம எல்லாம் பைத்தியம் ஆக்கிக்கிட்டு இருக்கான். இல்ல, அவன் என்னமோ பண்றான். அவன் பைத்தியம் எல்லாம் ஆக்கல, அவன் ஏதோ பெருசா தியாகம் பண்றான். என்ன மண்ணுடா, ஒரு மண்ணு புரிய மாட்டேங்குது. புள்ள அப்படி கருத்து துடிச்சு கிடக்கும், நான் இன்னும் துடிச்சுட்டா கிடக்கும். இவனை எப்படி அதை பார்த்துட்டு இருக்க முடியுது? ஜான் சும்மா இரு. ஏண்டா புள்ள வரையில துடிச்சிருக்கா, கதை போட்டு உள்ள இருந்திருக்க. ஜான் விடு. அத்த உங்க பொண்ணு செகண்ட் சேர்த்தாச்சுல, அமைதியா இருங்க. என்னடாச்சு, நீ என்னதாண்டா பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க கிட்ட இருந்த புள்ளைய பிடிச்சி தோட்டத்து கூட்டு போய் அங்க கூட்டு போயிருக்கா? உன் மனசு நீ என்னதாண்டா நினைச்சுக்கிட்டு இருக்க? அங்க கூட்டு போய் புள்ளை நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு புள்ள வயல துடிச்சிருக்கா, நீ பாட்டுக்கு வச்சுட்டே இருந்திருக்க. ஜான் விடுன்னு சொல்றல. என்ன தாண்டா நீ பண்ற? என்கிட்ட சொல்லிட்டு அதை செய்ய. அப்படியே சொன்னா அப்படி செஞ்சு கிழிச்சுவாரு. ஒரு ஜானாவே மாறதுக்கு துப்பு இல்ல. இவர் அப்படி பாதுகாப்பு கொடுத்து கிழிச்சு தள்ளிடுவாரு. பேசுடா பேசு. ஆமாடா, எனக்கு ஜானா மாற முடியல, என்னால மாற முடியல. நான் ஜானா மாற நினைக்க போல என் புள்ள தண்டை எனக்கு வந்து நிக்கா. டேய், அப்பா மாமான்னு அப்பா ஸ்தானத்தை நிரப்புறதுக்கு இந்த வீட்டுல எல்லாரும் இருக்கோண்ட. தாய் ஸ்தானத்தை நிரப்புறதுக்கு யாரும் இல்ல. என்னத்தான் ஒரு பொம்பளை பிள்ளைய அப்பா ஊட்டி பெருக்கி வளர்த்தாலும் தாய்க்கு ஈடாகாது. நான் என் பிள்ளைக்கு அப்பா வந்ததை விட அவளுக்கு அம்மா வராண்டா இருந்திருக்கேன். அதனாலவா என்னவோ தெரியல, என்னால ஜானா மாற முடியல. ஒருவேளை நான் வேற அப்பாவா மட்டும் இருந்திருந்தா நான் ஜானா மாறி இருப்பேன்னு என்னமோ தெரியல. என் பிள்ளைக்கு நான் எல்லாமே இருக்கும் நினைக்கிறேன்டா. அந்த முகத்தை பார்த்தாலே நான் தாயா மாறிடுறேன்டா. டேய், பிறந்த நெக்கி என் கையில வாங்க, என் அத்தை என்கிட்ட நம்பி கொடுத்தது தொலைச்சிட்டேன். 16 வயசுல என் கையில கிடைச்சாடா. என் துரஷ்டம் மறுபடியும் தொலைச்சேன். இனி தொலைச்சிடவே கூடாதுந்தாண்டா நான் அவளை விட்டு போக மாட்டேங்கிறேன். அவளை தொலைச்ச போல நான் ஜானாதான் இருந்தேன். நான் ஜானா மாற நேரம் என் பிள்ளைய விட்டு போயிட்டாலும் என்னால ஜானா மாற முடியலடா, பயமா இருக்கு. நான் ஜானா மாறி மறுபடியும் என் பிள்ளைய விட்டு போயிட்டானா அவளை முதல்ல கையில வாங்கும்போது ஜானா இருந்தேன், தொலைச்சிட்டேன். 16 வயசுல பார்த்தேன், அப்பவும் நான் ஜானா தாண்டா இருந்தேன், தொலைச்சிட்டேன். என்ன மறுபடியும் தொலைக்க சொல்லுதியாடா. யாரு என்ன பேசினாலும் சரி, என்ன கேவலப்படுத்தினாலும் சரி, நான் ஜானா மாற மாட்டேன். நான் மாற மாட்டேன், நான் மாற மாட்டேன். நீ என்ன கேவலமா பேசு, அடி கொல்லு, நான் மாற மாட்டேன், நான் மாற மாட்டேன்டா. என் பிள்ளைக்காக நான் மாறவே மாட்டேன். நானும் ஒண்ணுமே இல்லடா. அப்போ இதுக்காக தான் மாறாம இருந்திருக்கான். இந்த பயத்துலதான் அவன் மாறாம இருக்கான். அவனுக்குள்ள ஜான் இருக்கான், ஆனா அவன் மாற மாட்டேங்கிறான். பயப்படான். அவன் ஜான் இருக்கிறத விட பொண்ணுக்கு அப்பாவா இருக்கும்னு நினைக்கிறான். தன்னை அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, அப்பா ஸ்தானத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஜானை தனக்குள்ளே புதைச்சிட்டேன். வேற அப்பாவா இருக்கான். இவனை விட்டுலாண்டா. இவனை ஜானை மாத்த முயற்சி பண்ண வேண்டாம். அப்படி மாத்த முயற்சி பண்ணா உள்ளேயும் போயிருவா, இவனும் போயிருவான். 2 பேரும் இழக்க வேண்டியது இருக்கும். வேண்டாம்,
முயற்சி விட்டுலாம். எப்படிடா ஜானுக்கு தாண்டா நிறைய விஷயம் தெரியும். அவன் மாற மாட்டான். நீ தலைகீழ நின்னாலும் சரி, அவன் இனி ஜான மாறவே மாட்டான். அவன் சொன்னதை கேட்டல. ஜான இருக்கும் போதெல்லாம் என் புள்ளி தொலைச்சிட்டேன். இப்ப நான் வெறும் அப்பாவா இருக்கேன், என் கூட இருக்காங்க. இனி மாறுவான். அப்போ பொம்மிமா இறந்ததை கண்டுபிடிக்க முடியாது. அவன் நிச்சயமா ஏதாவது எவனசை விட்டுட்டு போயிருப்பாடா. உனக்கு பொண்டாட்டிதான், வலிதான், இறப்பு. ஆனா அவன் எனக்கு தாய், புள்ள, கூட பிறந்தவன் எல்லாம். எனக்கும் வேதனை தாண்டா. கண்டுபிடிச்சலாம். அவன் சாவுக்கு யாருன்னு கண்டுபிடிச்சலாம். இவனை விட்டுலாண்டா. இவன் மாற மாட்டான். இவன் மாறவே மாட்டான். என்ன அசிங்கப்படுத்துடா. அடி, என்ன கொல்லு. என்னெல்லாம் மாற முடியாது. நான் என் பிள்ளைக்கு அப்பாவை மட்டும்தான் இருப்பேன். அப்பாவே இருங்க. எல்லாத்தையும் இறந்துட்டு போறீங்க பாருங்க. அவனும் நரக வாழ்க்கை தாண்டா வாழ்றான். வெளியில சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கான். அவனும் உனக்கு சேர்த்து தாண்டா இருக்கான் என் புள்ள. அவன் மனசு படுற பாடு. எந்த மனுஷனுக்கு இந்த வேதனை வரக்கூடாது. பின்னாடி நடக்க போறது முன்னாடி தெரிஞ்சுக்கிறது நரக வேதனைடா. என் புள்ள நரக வேதனை நினைச்சிட்டு இருக்கான். என்னால ஜான மாற முடியாது. என்னால மாற முடியாது. எனக்கு என் புள்ளதான் வேணும். சரி, நீங்க இப்படியே இருங்க. அடிச்சு கொண்டா. என்னடா என் புள்ளைக்கு என்னடா? என் புள்ளைக்கு என்னடா? சொல்லுடா. ஏண்டா நாங்களும் உனக்கு அந்நியமாடா? எங்களை நீ அந்நியமா பார்த்துட்டல நீ? சொல்லுடா. எங்களை அந்நியமா பார்த்துட்டல நீ? சரிடா, நீ எங்களை அந்நியனாவே பார்த்துரு. அப்படியே இருந்த இனிமேலே என்னடா என்ன ஆச்சு? அண்ணா இசை மாசமா இருந்திருக்கான். இவன் நம்மகிட்ட மறைச்சிருக்கான். மாசமா இருக்காரா? என்ன சொல்ற? ஆமாப்பா, 50வது நாள். என்னடா கிங்ஸ், என்னடா பண்ணி வச்சிருக்க? நம்மளெல்லாம் அந்நியமா நினைச்சிட்டால. அதுக்குதான் தனி கொடுத்து போயிருக்கான். நம்மள நிரந்தரமா ஒதுக்கி வைக்கிறதுக்கான தனி கொடுத்து போயிருக்கான். சார் நம்மள அந்நியமா பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்டா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுன? ஏன்டா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுன? அவன்கிட்ட என்ன கெஞ்சிட்டு கிடக்க? அவன் நம்மள அந்நியமா நினைச்சிட்டான். அவன் சொன்னல அப்பப்ப கூட்டிட்டு வரேன்னு சொன்னான். அப்பவே எனக்கு புரியல, இப்ப புரியுது. அவன் தான் விருந்துட்டு வந்த மாதிரி வந்து போனானே. உனக்கு எப்படிதான் மனசு வந்தது? என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு கூட்டு போகும்போதே நான் பாதி செத்துட்டேன். இவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்டே மறைச்சிருக்கா? தோற சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் உனக்கு 2 பட்சமாயிட்டோம்டா. எப்படி உன்னால பார்க்க முடியுது? அப்படி எப்படி உன்னால முடிஞ்சது? சத்தியமா எங்களால முடியாது. எப்படி அப்படி பார்த்த? அவன்கிட்ட கெஞ்சாதானே? சரிடா, என் பிள்ளை எப்படி இருக்கா? என் பிள்ளை எப்படி இருக்கா? நல்ல நேரம், சரியான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்தோம். அபாசனாக வேண்டியது நல்ல நேரம் காப்பாத்தியாச்சு. தப்பு பண்ணிட்டீங்க. வாய மூடி சொல்லிட்டேன். இனிமேல் வீட்டுல யார்ட்டும் பேசாத சொல்லிட்டேன். போ, அப்படியே தோட்டத்துல தனியாவே வாழு. போ, புள்ளையெல்லாம் அனுப்ப முடியாது. புள்ளைய உரிமை கொண்டாடிட்டு வந்த அவ்வளவுதான். நான் உனக்கு சலிச்சவங்க மறந்துடாத. என்னடா பேசுற? அவன் யாரு? என்ன பாசம் வருதா உங்களுக்கு? அவன் நம்மள அந்நியமா நினைச்சான். நினைச்ச போய் தான் தனி கொடுத்தனும். புள்ளைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. நம்ம வாரிசு அதை நம்ம கிட்டே மறைச்சிருக்கான். இவன் என்ன பிளான் போடுறான் என்ன நமக்கு என்ன தெரியும்? இவனெல்லாம் என்னால நம்ப முடியாது. புள்ள ரூமுக்குள்ள கண்டு துடிச்சிட்டு கிடந்தா. போவி கல்லஞ்சக்கார நீ கொலக்காரன்னு தெரியும். ஆனா இவ்வளவு ஈவர்க்கலாத கொலக்காரன்னு இப்பதான் எனக்கு தெரியும். நீ மத்தவங்க தான் கொள்ளுவ. இப்போ எங்க வீட்டு வாரிசை கொள்ள பார்த்துட்டு நீ நீ நான் மனுஷனடா. இனிமேல் புள்ளைய தேடி வந்த நான் யாருங்கிறதையும் நீ மறந்துட வேண்டாம். உன் திமுரு உன் குழப்பத்திய பாருங்க வச்சுக்க. கொன்னு எரிஞ்சிடறேன். அதுக்கு நீ உயிரோட இருக்க முடியாது. பொருளை ஒசத்தை நான் போட்டு தள்ளிடுவேன். உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிறத? போட்டு தள்ளியா? எங்க தள்ளு பாப்போம். போடா, என்கிட்ட வச்சுக்கிடாத. சொன்னதை செஞ்சிருவேன். நீங்க பிள்ளை பார்க்க கூடாது. வெளியவாடா. சண்டை போடாதீங்கடா. சண்டை போடாதீங்கடா. நீங்க பிள்ளை பார்க்க கூடாது. நீ வெளியில வா. கையிடு. கை இருக்காது. இப்ப 2 பேரும் கையெடுக்கல. 2 நான் போட்டுறேன். கையெடுக்கடா. சொல்லி வைங்க அவங்கிட்ட. அவ என் பொண்டாட்டி. கொன்னு இருந்துருவேன். பொண்டாட்டின்னு உரிமை கொண்டு வரங்க. அவ எங்க வாரிசு. அதான் தோட்டத்துக்கு போன நல்லா தண்ணி கொடுத்தனா. அப்படியே போடா. புள்ளைய தேடி வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எங்க வீட்டு புள்ளைய மாசமா இருக்கிற எங்கிட்ட மறைச்சிருக்க. புள்ளைய கொள்ளு கொடுத்து துடிக்க விட்டுருக்க. கொள்ளு போத்துக்கொள்ள நீ ஜானா மாறல. கிங்ஸின் படி அடிவான். அவ்வளவுதான் சொல்ல முடியும். பொண்ணு வேணுமா தம்பி வேணுமா நீ முடிவு பண்ணிக்க. என்ன நீ உன் தம்பி இருக்க இருக்கும்.
அடிச்சு பிடிச்சு சொல்லடி. கத்தாத கத்தாத கத்தாத, நான் பார்த்துக்கிட்டே உனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு. என்ன நீ நம்பல? என்ன நீ நம்பல? வெளியில போ, வெளிய போடா. நீ சத்தியம் எனக்கு என்கிட்ட வெட்டுப்பட்டு சத்துவ. போயிரு. ரெஸ்ட் எடுக்கணும், போ. ஜோசமா இருக்க ரெண்டு பேரும். என்ன நீ நம்பல? என்ன நீ நம்பலடி? என்னங்க எதுவும் பேசாத. என்னமா நடக்குங்க? எதுக்கு நீ அப்பா கிட்ட சொல்லல? அவள் கிட்ட சொல்லுவா. அவன் மொட்டு போய் மிரட்டி வச்சிருக்காங்க. வாயை மூடிரே. சரி, சந்தோஷமான விஷயம் தானே, விடுங்க. கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் சந்தோஷத்தானே. வீடு துக்க விட மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது. ஏய், 5 நிமிஷம் லேட்டா வந்தாலும் புள்ள அவளுக்கு ஆபத்தா இருக்கும். அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. நீங்க கத்தாம இருந்தா நான் பாத்துருப்பேன். கத்தாத கத்தாத சொல்லி ஒண்ணு. புள்ள மாட்டிட்டு இருக்கா. ஓவையா பொண்ணாட்டி வாயை மூடிக்கிட்டு நில்லு. இந்த நேரத்துல புள்ள திட்டுக்கிட்டு இருக்கா. படிச்சு படிச்சு சொன்ன. கத்தாத கத்தாத கத்தாத. ஓ, முகத்துல முடிக்காத. நான் உங்ககிட்ட பேசணும், கொஞ்ச நேரம் வெளியில போங்க. இன்னும் பேச கேட்டு இருக்கு. டேய், புள்ள கிட்ட போய் கத்தாத. நான் கத்த வேண்டாம். சரி, அவன் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பேசட்டும். நம்ம வெளியில நிக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். அப்பா, இவனை நம்பி என் புள்ள கொடுக்க முடியாது. இனிமேல் அவன் இந்த வீட்டுக்குள்ள வரவும் கூடாது, என் புள்ளைய பார்க்கவும் கூடாது. தோடத்து வீட்டுக்கு தானே போன, அங்கே போயிடணும். புள்ளைக்கு என்ன வரக்கூடாது. சத்தியமா சொல்றேன், கொள்ளக்காரனை மாத்திராத. வாய மூடுறது உனக்கு நல்லது. அவன் அவன் இவ்வளவு பண்ணிருக்கா. இன்னும் நீங்க இடம் கொடுத்துட்டு இருக்கீங்களா? நீங்களா என்னடா, நான் என் புள்ள செத்து பொழைச்சு வந்திருக்கான்னு இருக்கு. ஏன்டா இப்ப இந்த நேரத்தை சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உங்க பழக்கத்துக்கு இந்த மனநிலைமை நான் இல்லடா. என்ன சாவடிச்சாதீங்கடா. இப்ப நான் ஏதாவது வாய் திறந்தாலும் கண்டிப்பா தொலை. அவன் உங்க புள்ளன்னு சொல்லி கட்டிடுவான். கிங்ஸ் ஏதோ பாடுபடுறான், அது மட்டும் நல்லா தெரியுது. சரி, அவன் தான் ஏதோ பேசணும்னு சொல்றான்ல, பேசட்டுமே. அப்புறம் நம்ம வந்து பாத்துக்கலாம் வாங்க. இல்லப்பா, அதெல்லாம் முடியாது. கொஞ்சம் லேட்டா வந்தாலும் என் புள்ள தாயும் புள்ளையும் போய் சேர்ந்துப்பாங்க. புள்ள ஒரு மண்ணா இருக்காது. நீங்க கார்ல தூக்கி போட்டு வந்தீங்க பாருங்க, அதுலதான் ஏதாவது ஆயிருக்கும். அதுக்குதான் படிச்சு படிச்சு சொன்ன வேண்டாது. கொஞ்ச நேரம் காலை நீட்டி படுத்திருந்தா எதுவும் ஆயிருக்காது. இந்த மர மண்டைக்கு நான் புரியல. கத்தி ஊற கூட்டிட்டா. அவளுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. போடி. அவனுக்கு பயத்துல வண்டியில எப்படி தூக்கிட்டு வந்தானுங்க? எப்படி தூக்கிட்டு வந்தானுங்க? எங்களுக்கு எங்க புள்ள உயிர் தான் முக்கியம். எனக்கு ரெண்டுமே முக்கியம்டா. அவன் வயிற்றுல இருக்கிறது ஏன் உசுறு, புரியுதா? ரெண்டுமே எனக்கு முக்கியம்டா. வாய் என்ன சொல்லல, முத பேசட்டுமா? என்ன பாருங்க, அவன் சத்தமே போட மாட்டேங்க. கத்தல கொள்ளுற வாடா. ஆனா ஒண்ணு, இப்ப போறேன். ஆனா என் புள்ளைய பாப்பா வைக்க இவன் வரக்கூடாது. வந்த நாக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. வா. எதுவும் பேச வேண்டாம். நம்பிக்கை உடைச்சிட்டல நீ. எப்போ என் மேல நம்பிக்கை இல்லாம அவங்க கூட வந்தியோ, எல்லாமே முடிஞ்சு போச்சுடி. இப்பெல்லாம் பேசினா நான் காயப்படுவேன்னு தெரியும்ல. எதுக்காக இப்படி பேசுறீங்க? என்கிட்ட வாங்கல. மாட்டேன் மாட்டேன். இப்ப நீங்க கிட்ட வரலன்னா நான் எந்திப்பேன், பரவாயில்லையா? சாரிங்க, பயந்துட்டேன். வலி தாங்க முடியாம கத்துனேன். உனக்கு என் மேல் நம்பிக்கை போயிடுச்சு. உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்ல. ஐயோ, இல்லங்க, நீங்க இப்படி சொல்லாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப நீ எதுக்கு அழுற? நான் தண்டி அழணும். வீட்டுக்கே வரக்கூடாதான். அப்படியே அவங்க கூட இருந்துக்க. என்ன மறந்துரு. அவ்வளவு பேசாதீங்க. சரி, நீ படு, நான் போறேன். போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க, ப்ளீஸுங்க. அத என்ன சாகடிச்சிட்டிய. என் நம்பிக்கை, நான் போட்ட பிளான் எல்லாம் போச்சு. போய் கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு நினைச்சேன். இனி டபுளா ஓடணும். சாவடிச்சிருங்கடி, சாவடிச்சிருங்க. நானும் எவ்வளவுதான் ஓடுவேன். 13 வருஷம் ஓடிட்டு இருக்கேன்டி ஒவ்வொரு நாளும் குடும்பத்துக்காக. கடைசியில என் பொண்டாட்டி முழுசா இதை நம்புவோன்னு நினைச்சேன். கடைசியில மத்தவங்க மாதிரிதான் நீனும் நடந்துக்கிட்டல. இந்த கிங்ஸ் உலகத்தை எவனையும் நம்ப மாட்டான். இப்பெல்லாம் பேசாதீங்க, சத்தியமா சொல்றேன், இப்பெல்லாம் பேசாதீங்க. இல்ல இல்ல, நீ 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 அதுக்கா நான் என் வேலையை பார்த்துக்கல. என்ன பேசுறீங்க? இல்ல, உங்க அப்பா வீட்டா உனக்கு சேஃப்டி. ஓ, அப்படி சொல்லாதீங்க. நீ இப்பெல்லாம் பேசுறது கஷ்டமா இருக்கு. சரி, என்ன விடு. மாட்டேன், விட மாட்டேன். நீங்க என் கூட தான் இருக்கணும். முடியாது, இனிமேல் முடியாதுடி.
இப்பெல்லாம் பேசுறீங்க, எனக்கு கத்த முடியல. கத்த வைக்காதீங்க. விடுங்க. மாட்டேன், நான் விட மாட்டேன். என்ன விடு. முடியாது, விட மாட்டேன். ஹேய், இனி உனக்கு எனக்கு என்னடி சம்பந்தம் இருக்கு? என்ன சொன்னீங்க? உங்க வகையில இது எப்படி வந்தது? உங்களால இது எப்படி சொல்ல முடிஞ்சது? என்ன செத்து போயிட்டேன். என்ன சாகடிச்சுட்டு வந்த? எப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை உடைஞ்சதோ, இந்த கிங்ஸ் எத்த வேணாலும் போச்சுக்கலாம். ஆனா என் மேல வச்சத நம்பிக்கை உடைஞ்சதுன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டான். இனி உன் வாழ்க்கையில கிங்ஸ் நீ இல்லைன்னு நினைச்சுக்கா. உன் குடும்பம் இருக்கு, உன் மாமா மாதிரி உங்க அப்பா உன்னை நல்லா பாத்துக்கிடுவாங்க. இப்படிலாம் பேசாதீங்க. இல்ல, இனி கிங்ஸ் உனக்கு கிடையாது. என்னங்க என்னங்க என்னதான் நடக்குங்க? என் தங்க பிள்ளைய நான் இப்படியா பார்க்கணும்? அப்பா என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாருப்பா. இந்த பாரு, அவன் எல்லாம் ஒரு நிமிஷம் கூட ஒண்ணு பிரிஞ்சு இருந்துக்க மாட்டான். அவனுக்கு ஒரு கோணம். அவன் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க எப்பவும் நம்பிக்கையாவே இருக்கணும். நம்பிக்கை உடைக்கிற மாதிரி பண்ணிட்டா அதை அவனால ஏத்துக்க முடியாது. அது அவன் கோணம். செத்து போன மாதிரி துடிப்பான். அது நம்பிக்கை உடையிறது. நீ அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கை விட அவன் உன் மேல நம்பிக்கை வச்சிருந்திருக்கான். அதை அவனால ஏத்துக்க முடியல. இந்த முட்டா பையில விட்டுட்டு வீட்டுக்கு தான் வர சொன்னேன். அவளை வேற அங்கிருக்கானுங்க. அவன் எப்பனாலும் உன்னை காப்பாத்திருப்பான். விட்டு இருக்க மாட்டான். உன்னை சாகடிக்கிறதுக்காக அவன் இல்லையே. நீ இல்லைன்னா அவனே இல்ல. பையன் என்னமோ பிளான போட்டிருக்கான். எல்லாம் போச்சு கோத்துல கத்திட்டு போறான். கூட போன அத்தனை அவனும் முட்டா பையன். அவன் திறக்கலையே, விட வேண்டியதானே. அப்பா என்கிட்ட பேசக்கூடாது போயிட்டாங்கப்பா. அதெல்லாம் இருக்க மாட்டான். அவன் மத்த யாருக்கிட்ட எப்படியோ உன்கிட்ட அப்படி இருக்க மாட்டான். அப்பா நம்ம அல்லாதம்மா. அவங்க பேசுறது நான் வாழல அர்த்தமே இல்லையப்பா. இங்க பாரு, அப்பா எதுக்கு இருக்க? அவன்கிட்ட சொல்லு, ஒன்னு நான் சேர்த்து வைப்பேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல வருவான் பாரு. பொண்டாட்டி தேடிக்கிட்டு. பொண்டாட்டி இல்லாம அவனால 1/2 மணி நேரம் இருக்க முடியாது. இல்லப்பா, அவங்க இவ்வளவு கோபப்பட்ட வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லப்பா. பயமா இருக்குப்பா. அப்பா காதலிக்கும் போது கூட அவங்க இப்படி கோபப்பட்டது இல்லப்பா. பயமா இருக்குப்பா. புதுசு முன்னாடி சண்டை சகஜதான், ஒண்ணு செய்யாது. நீ அழாதம்மா. நீ அழுத தாங்க சக்தி எனக்கு இல்ல. அப்பா வந்துருவாங்கல்லப்பா. வந்துருவாமா? என்ன 1/2 மணி நேரத்துல வந்துருவான். அவங்க இல்லாம என்னால இருக்க முடியாதுப்பா. அப்ப அவங்களை கூட்டு வந்துருங்கப்பா. போங்கப்பா, அவங்களை கூட்டிட்டு வாங்கப்பா. சரி சரி, என் புள்ள அழாதம்மா. வயசுல வர குழந்தை இருக்குல்ல, இந்த மாதிரி நீ அழலாமா? அப்ப அவங்களை கூட்டிட்டு வாங்கப்பா. சரி சரி, அப்பா கூட்டிட்டு வரேன். அப்பா கூட்டிட்டு வரேன். அவன் எங்கேயும் போக மாட்டான். எனக்கு தெரியும், அவன் எங்கேயும் போக மாட்டான். போங்கப்பா, அவங்களை கூட்டிட்டு வாங்கப்பா. அவங்க என் பக்கத்துல இருக்க சொல்லுங்கப்பா. சரி சரி சரி, அப்பா கூட்டிட்டு வரேன். அழகா இல்ல, என்னால நான் மாறவும் முடியல. என்னால அதனால மொத்த பாத்தியாவை சுமந்துக்கிட்டாலே நான் இதை எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம். ஒட்டுமொத்த பழிய சுமந்துட்டு போறான். அப்பா போய் கூட்டிட்டு வாங்கப்பா. அப்பா கூட்டிட்டு வாங்கப்பா அவங்கள. சரி சரி, அப்பா போய் கூட்டிட்டு வரேன். அவனை போய் கூட்டிட்டு வரேன். நான் போய் கூட்டு வரேன்.